தேவனே வனாந்தரத்துக்கு சில காரியத்துல கொண்டு போயிருந்தார்னா அங்கே தோக்கிறதற்காக அல்ல, பிசாசை ஜெயிக்கிறதற்காகத்தான். இந்த சோதனையில தான் தேவன் உனக்கு சாதனையை வச்சிருக்கிறார். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்றாரு, உன் கோல் இன்னைக்கு துளிர்க்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய வார்த்தையோடு நம்முடைய ஜெய கோபுரத்திலிருந்து உங்களை சந்திப்பதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்து போன 7 மாதங்களும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த 8வது மாதமும் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஜெபங்களினால் நானும் நன்றாக இருக்கிறேன். தொடர்ந்து இன்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது, ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில என்ன ஆண்டவரே வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் என்னிடத்திலே சில வார்த்தைகளை சொன்னார். அதை உங்களுக்காக பேசி நான் ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாக வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு இந்த 8வது மாதம் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆவதாக என்று எழுதியிருக்கிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தேவ தூதனை பார்த்து மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு. உங்க வாழ்க்கையில எப்படி ஆகும்னு ஏதாவது கேள்விக்குறி இருந்துச்சுன்னா அது ஆமேன் என்று சொல்லி அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் ஆச்சரியக்குறியாய் மாற பண்ணுவார். எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு எப்படி காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு எப்படின்னு நீ கேள்வி கேட்டிருந்தனா அந்த கேள்விக்குறிக்கு ஒரு ஆச்சரியக்குறியாய் கர்த்தர்ட்ட சொல்லு, ஆமேன் என்று சொல்லு. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ சமூகத்துல நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் 4 தாயை பத்தி பேச சொன்னார்.
வித்தியாசமா இருக்குல்ல உங்களுக்கு? அந்த 4 தாயை பத்தி பேச போகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை உங்ககிட்ட நான் பேசுகிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார்னு எழுதியிருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும், அவனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் தரையில விழுந்து போகலையா. அது தரையில விழாததுனாலதான் ஆண்டவர் அவனை வளர பண்ணினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எப்படி பிரதர் வளர்றதுன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? எப்படி பிரதர் உயர்றதுன்னு கேட்குறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை தரையில விழுந்து போகாம உங்க வாழ்க்கையில விழுந்தால், அந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெர்சேபா மட்டும் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எனக்கு வேலையில வளர முடியல பிரதர், எனக்கு ஊழியத்தில் வளர முடியல பிரதர், என் பிசினஸ்ல என்னால முன்னேற முடியலையேன்னு கடந்த 7 மாதங்களும் நீ கண்ணீரோட இருக்கலாம், நீ மன வேதனையில இருக்கலாம், பலவிதமான சத்ருவனுடைய போராட்டத்தோடு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போகாம உன் வாழ்க்கையில இன்னைக்கு விழுந்து நீ வளரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல, நீ உயரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல, நீ முன்னேறவே கூடாதுன்னு சொன்ன இடத்துல இயேசுவின் நாமத்தினால உன்னை பார்த்து நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது தரையில விழுந்து போகல. அது உன் தரையில விழுந்து போகலனா அது உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால அது உன்னை ஒவ்வொரு நாளும் வளர பண்ணும், அது ஒவ்வொரு நாளும் உன்னை உயர பண்ணும், அது ஒவ்வொரு நாளும் உன்னை மகா பெரியவனாய் மாற்றும். இந்த வார்த்தை ஹல்லேலூயா, அது தரையில விழுந்து போகலங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்பது தரையில விழுந்து போகிற ஒன்று அல்ல, அது உங்க வாழ்க்கையில உங்களை வளர பண்ணுகிறதாய் மாறும். ஆமீன் சொல்லுங்களேன். முதலாவது தரையில விழுந்து போகாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2வது யோசுவா 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று எழுதியிருக்கிறது. 2வது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன எந்த வார்த்தையும் தவறி போகலையா, எல்லாம் நிறைவேறிருச்சுன்னு பைபிள்ல எழுதியிருக்கிறது. முதல்ல தரையில விழல, 2வது தவறி போகலைன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என் பிளெஸிங் மிஸ் ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வருகிற ஆசீர்வாதம் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், என்னால் இவ்வளவு நாள் நான் உழைக்கிறேன், இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த எதுவுமே எனக்கு நடக்கிற மாதிரியே இல்லையேன்னு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் உனக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் தந்திருந்தால், ஏதாவது வார்த்தையை தேவன் அனுப்பி இருந்தால் அது தவறி போகாம எல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன தெரியுமா, இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தப்பு தப்பா பேசுறாங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரு, என் சூழ்நிலையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தாரு, அதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் நடக்குதுன்னு நீ சொல்ற பாரு. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லா வார்த்தையும் நிறைவேறிடுச்சுன்னு. ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலையேன்னு விரக்தியோட இருக்கலாம். என் வாழ்க்கையை இதோட நான் முடிச்சிடுற மாதிரி இருக்கிறேன், எந்த வார்த்தையும் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை, அவர் பொய் சொல்லிட்டாரு, அவர் தப்பு தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றியா? இந்த சத்திய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஷபரபா லபா. ஆவியானவர் இன்னைக்கு பலரை என் ஆவியில காண்பிக்கிறார். ஷாலினி என்கிற மகளே, ஆண்டவர் என் வாழ்க்கையில எதையுமே செய்யலையேன்னு அழுது கொண்டிருக்கிறையா? ரூத் என்கிற மகளே, என் வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப நம்புற ஆளு, இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா என்னால நம்ப முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? ஓ ஹல்லேலூயா. வினோத், கர்த்தர் உன்னுடைய மூச்சு விடுற இடத்துல இருக்கிற கட்ட தேவன் உடைப்பாராக. அரவிந்த், உன்னுடைய பொல்லாத உன்னை சுற்றி திரிகிற சிலை, ஓ இச்சையின் ஆவிகள் உன்னை விட்டு இன்னைக்கு வெளியேற போகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஐயோ மாத்தி சொல்லிட்டேனேன்னு சொல்றதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நல்ல வசனத்துல இருக்கு. இன்னைக்கு தவறி போகாதுங்க. நீ வேணா தவறி போயிருக்கலாம், நீ வேணா ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம். நீ தவறுனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாது, ஒரு நாளும் தவறாது. அது உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முதல்ல தரையில விழல, ரெண்டாவது தவறி போகல, மூன்றாவது முக்கியமான ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி எழுதியிருக்குன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்து வைத்திருக்கிறார், அவ்வளவு அதனுடைய தேவன் தந்திருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த வேத பகுதியில எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசும்போது அந்த ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு கோபம் என்ன சொல்றார் தெரியுமா? என் வார்த்தைகளில் இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஒருவேளை பிரதர், நான் கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கிறேன் பிரதர், ஒருவேளை பிரதர் எனக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறேன் பிரதர், என்னுடைய திருமண வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்துக்காக நான் காத்திருக்கிறேன் பிரதர், எனக்கு விசா வந்துரும்னு நான் காத்து கொண்டு இருக்கிறேன் பிரதர், எல்லாமே எனக்கு தாமதமா இருக்கு பிரதர், எல்லாமே எனக்கு லேட்டா நடக்குது பிரதர்னு சொல்றியா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எதுவும் இனி உனக்கு தாமதிக்காது, எதுவும் உனக்கு தாமதிக்காது. அப்படி அவர் அதை தாமதிப்பாரானால் அதுல ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அதில் நீங்க பார்க்கலாம்.
கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் சில காரியங்கள்ல தாமதமானதினால தான் அந்த கல்யாணம் அற்புதமாய் மாறினது. லாசருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களில தாமதம் பண்ணினதுனால தான் யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதம் அந்த குடும்பத்துக்கு தேவன் செய்தார். அன்னைக்கு நிறைய பேருக்கு தாமதமாகுது பிரதர், டிலே ஆகுது பிரதர். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குது பிரதர், ஆம் என்று சொல்றீங்க, ஆமேன் என்று சொல்றீங்க. ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் லேட்டாக என்னால பொறுமையை இழந்துட்டேன் பிரதர். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார்னு நினைச்ச நேரத்தில் அவர் அதை எனக்கு செய்யல பிரதர். நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன், எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல பிரதர், ரொம்ப விரக்தியில போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? ஆண்டவருடைய வார்த்தை இனி உன் வாழ்க்கையில தாமதிக்காது. ஒருவேளை கல்யாணம் தாமதமாய் இருந்திருக்கலாம், பிள்ளை செல்வம் தாமதமாய் கிடைக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வர வேலை உனக்கு தாமதமாய் கிடைக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்ல வரேன், அது எல்லாம் இனி தாமதிக்காமல் உனக்கு வேலை இயேசுவின் நாமத்தினால கிடைக்க போகுது. உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உனக்கு திருமண காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன அழுத்தத்தில் இருக்கிற அப்பா ரோஸ்லின், கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் ஜூலி, ஹல்லேலூயா. ஷபா ரபா லாமா ஹபா, எனக்கு யாரும் இல்லையேன்னு அழுது கொண்டிருக்கிறையா? கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், கர்த்தர் உங்களை தொட போகிறார். சாமுவேல், கர்த்தர் உன்னை தொடுகிறத பார்க்கிறேன். ஒரு நாள் அது தாமதமாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் முதல்ல தரையில விழாது, ரெண்டாவது தவறி போகாது, மூன்றாவது தாமதமாகாது, நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு 42 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு. 4வது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் தடைபடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை தாமதமாகலாங்க, ஆனா தடைபடாது. தாமதமே தவிர அது தடை இல்லைங்க உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு உனக்கு திருமண தடை இருக்கலாம், இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிறைய விதமான கட்டுகளோட நீ இருக்கலாம், நிறைய விதமான போராட்டத்தோட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எதுவும் உனக்கு தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறப்ப, நம்பர் 1, அது தரையில விழாது. ஆமேன் சொல்லிருங்களேன். 2வது தவறி போகாது. ஆமேன் சொல்லிருங்களேன். 3வது தாமதமாகாது. ஆமேன் சொல்லிருங்களேன். 4வது தடை ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமேன். படிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? வேலை தேடிக்கிட்டே இருக்கிறையா? என்னால் முன்னேறவே முடியலையேன்னு சொல்லுகிறையா? ஏதாவது மாந்திரிக போராட்டத்தினால ஏதாவது அந்தகார அப்பா பிசாசனுடைய கிரியையினால நீ கட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் அதை மென்ஷன் பண்றேன். அது தரையில விழாது, அது தவறி போகாது, அது தாமதமாகாது, அது தடையாகாது. ஆண்டவரே,
இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயம் தேற்றப்படட்டும், வியாதிகள் குணமாகட்டும். ஆண்டவரே, இந்த 8வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறத குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நமக்கு ஜெபகோபுரம் ஒன்று தேவன் தந்து 2வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஜெப குறிப்பு இல்லை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணுன்னா திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பர் 97 91 02 8855 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கிலீஷில் சொல்கிறேன் 9791028855 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஆஃபீஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு கேட்குற நம்பர் 63 85 79 95 85 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய மினிஸ்ட்ரியை பற்றிய டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ப்ரேயர் டவர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் ப்ரேயர் டவர் நம்பர் 35 3rd floor 2nd Avenue அசோக் நகர் சென்னை 83 அமைஞ்சிருக்கு. மேலே 3வது மாடியில் அசோக் பில்லரில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்கணுன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா புத்தூர் கட்டுக்கு ஆப்போசிட்டுன்னு கேட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா R3 போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஒரு 20 பில்டிங் தள்ளி நமக்கு ஜெபகோபுரத்தை தேவன் தந்திருக்கிறார். காலையில் 9:30 மணியிலிருந்து சாயந்தரம் 6:30 மணி வரையும் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஜோம் பண்ணிக்கலாம். நான் ஒருவேளை இல்லைனாலும் இங்கே ஜோம் பண்ணுற சகோதரர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வரலாம் தேவ பிள்ளைகளே. இது ஜெய கோபுரம். சொல்லுங்கள், எல்லாரும் ஜெப கோபுரம்னு வைப்பாங்க. நான் நம்ம ஜெப கோபுரத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜெய கோபுரம்னு. ஏன்னா இங்கே தோல்வியோடு யார் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும். அதனால் இதுவரையும் வராதவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. அது லைவு கிடையாது, நேரில் வர்றவங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. காலையில் 6 மணிக்கு இங்கே வச்சு நடக்கும். மறவாமல் வரும்படி தாழ்மையோடு கேட்குறேன். அதே மாதிரிக்கில் வர்ற 3ஆம் தேதி இதெல்லாம் கேட்டுக்கோங்க. கேரளாவில் குடும்ப ஊழியர்கள் கூடுகைன்னு ஒன்று நடத்துகிறேன். ஏழை எளிய மக்கள்கிட்ட ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்களை தாங்குகிறதற்காக போகிற ஒரு ஊழியம். அதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. விசேஷ விதமாக எல்லா புதன்கிழமையிலையும் இரவில் வெளிச்சத்தை தேடி என்ற நிகழ்ச்சி நைட்டு 10 மணியிலிருந்து 11 மணி வரையும் கூகுள் மீட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அந்த கூகுள் மீட்டில் வாங்கன்னு சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை உமன் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒன்று நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஆண்களுக்கு அலோடு கிடையாது, பெண்கள் மாத்திரம் வருகிற ஃபாஸ்டிங் ப்ரேயர். காலையில் 9:30 12:30 வரையும் நடக்கும். தேவ செய்தியை நான் தான் கொடுக்குறேன். ஸோ நிறைய நல்ல பங்கு என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்படும். அதனால் அன்னைக்கு விசேஷ விதமாக ஜெபம் பண்ணிட்டு பெண்களுக்கு எந்த விதத்திலையெல்லாம்
டெலிவரன்ஸ் தேவைப்படுகிறதோ அதுக்கெல்லாம் வேண்டி ஒரு மீட்டிங்கை வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக 8ஆம் தேதி குறித்து வச்சுக்கோங்க. பெண்களுக்கு மட்டும் காலையில் 9:30க்கு நம்ம ஜெபகோபுரத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதே மாதிரிக்குள்ள வர்ற 16ஆம் தேதி நமக்கு நம்பர் 20 முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல்ல மேலே 4வது மாடியில் வச்சு நமக்கு விடுதலையின் கூட்டம் இருக்குது, டெலிவரன்ஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு நான் அப்பாயின்மெண்ட் தருவேன் ஜோம் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த மீட்டிங்கில் மறக்காமல் நீங்கள் வாங்க. நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. வார்த்தைகள் வெளிப்படுங்க. ஓ பிரதரை எப்போ வேணாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போமே ஜோம் பண்ணுங்க. எனக்கு 16ஆம் தேதி நடக்கிற மீட்டிங் ரொம்ப பிரயாசப்பட்டு அதை பண்ணுறேன். சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் நிறைய கட்டுகள் உடையுதுங்க. நிறைய சாட்சிகள் அங்கே எழும்புகிறது. மறவாமல் குடும்பமாய் வரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்குறேன். அதே மாதிரிக்குள்ள 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆண்கள் ஐக்கிய ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு ஒன்று, கைகோர்க்கும் ஊழியம்னு சொல்லி ஆண்களுடைய வர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது 29ஆம் தேதி சாயந்தரம் 6:30லேருந்து 8 மணி வரையும் நடக்கும். ஒன்லி ஆண்களுக்கு மட்டும் உள்ள ப்ரேயரு. ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ஈவெண்ட்டு இதுதான் நம்ம ஊழியத்திலிருந்து நடத்துகிறது. அதனால் கண்டிப்பாக வாங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இதையெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டெய்லி காலையில் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியில் என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த தேவ செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அநேகருக்கு அனுப்பி வைங்க. அநேகர ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக அநேகருக்கு விடுதலையை தேவன் தருவார். ஆமென். அதனால் உங்களை பார்த்து பாரம் கொண்டவனாய் சொல்லுகிறேன், கண்டிப்பாக ஜெபகோபுரத்துக்கு வாங்க. கர்த்தர் கிரியை செய்வார். என்னுடைய ஊழியத்தை இதுவரையிலையும் நீங்கள் எல்லாரும் தாங்கினீங்க, தெரிஞ்சு தந்தீங்க, தெரியாமல் எனக்கு ஆஃபரிங் தந்தீங்க. உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவாரானால் உண்மையிலே சொல்லுகிறேன், அடியானுடைய ஊழியத்தை தாங்குங்கள். ஆவியானவர் சொன்னால் மட்டும் செய்யுங்க. ஸோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேவனே வனாந்தரத்துக்கு சில காரியத்துல கொண்டு போயிருந்தார்னா அங்கே தோக்கிறதற்காக அல்ல, பிசாசை ஜெயிக்கிறதற்காகத்தான். இந்த சோதனையில தான் தேவன் உனக்கு சாதனையை வச்சிருக்கிறார். தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்றாரு, உன் கோல் இன்னைக்கு துளிர்க்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.